நான் டாக்டர் காயத்ரி. இன்னைக்கு நம்ம கூட கோவிந்தராஜன் சார் இருக்காங்க. நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணுறதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப பயப்படுவாங்க. இம்ப்ளான்ட் சிகிச்சை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பல் மருத்துவ சிகிச்சைக்கும் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கான்சியஸ் செடேஷன் அப்படின்ற முறையில் எந்த பயமும் பதட்டமும் இல்லாமல் நம்ம சிகிச்சை பண்ண முடியும். சாருக்கு நம்ம நேற்று கான்சியஸ் செடேஷன் முறையில் சிகிச்சை பண்ணியிருந்தோம். சார், நேற்று உங்களுக்கு சிகிச்சை பண்ணும்போது எப்படி இருந்தது? ட்ரீட்மெண்ட் அப்போது வலி ஏதாவது இருந்ததா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து டாக்டர் மாதிரி சொல்லியிருந்தாங்க, கான்சியஸ் செடேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு நான் ஒரு 6 பல் எடுக்கணும். அதனால் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம அதுக்கு போகலான்னு சொன்னேன். இன்ஜெக்ஷன் பண்ணது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் வந்து எழுப்பி விட்டாங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இடையில என்ன நடந்ததுன்றது கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வரும்போது தான் சரி நமக்கு என்ன இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எந்த வழியோ எதுவும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி 2வது நாள் மறுபடியும் நாங்கள் வந்திருக்கோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க சார்? வீட்டுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், வெறும் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டோம், அவ்வளோதான். வேறு எந்த இந்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு இது வரைக்கும் எந்த மாற்றமும் தெரியலைங்கிறது தான் ஒன்று. ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு 8 நாள் காலையில் நான் காலையில் கிளம்பி வந்திருக்கோம். கான்சியஸ் செடேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸே எதுவுமே பண்ணேன். என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. நான் எங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? அதான் எந்த வழி, இப்போது பல்லு எடுத்த வழியோ திரும்பி அது வந்து இது ஃபிக்ஸ் பண்ண வழியோ எதுவுமே நடக்கலை. முடித்து பார்த்தது அப்புறம் தான் கான்சியஸ் வரும்போது தான் வாயில் அந்த மாற்றங்கள் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியுது. ஸோ என்ன நடந்துங்கிறது ஈவினிங் வரைக்கும் எதுவுமே தெரியலைங்கிறது தான் உண்மை. ஓகே சார். உண்மையிலேயே பார்ட்டாக இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறத விட இந்த செடேஷன் டைப் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். சார் இருக்காங்க. சாருக்கு வந்து நம்ம எல்லா பற்களையும் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ்டாக இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் பற்கள் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ஊசி இன்ஜெக்ஷன் அதனாலே ரொம்ப பயமாக இருக்கும். அவங்களுக்கான முறை தான் கான்சியஸ் செடேஷன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பண்ணும்போது சிகிச்சை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது, வலியும் அந்த அளவுக்கு இருக்காது. சாருக்கு அந்த மாதிரி நம்ம சிகிச்சை பண்ணியிருந்தோம். ஸோ சாரோட அந்த மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் சார். உண்மையிலே எனக்கு கீழே ஒரு 5 பல் எடுக்க வேண்டியிருந்தது, மேலே வந்து இல்லை ஏற்கனவே. ஆனால் 5 பல் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துகிட்டு திரும்பி ஸ்க்ரூ பண்ணும்போது உண்மையிலேயே எவ்வளோ பெயின் இருக்குன்னு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எந்த அளவுக்கு தாங்க முடியும், நான் ட்ரில் பண்ணி அது பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப. ஆனால் இந்த செடேஷன் நீங்கள் சொன்னது வந்து உண்மையிலேயே அருமையாக. நம்ம சார் வந்து உட்காந்து பேர் கேட்டார், வயசு கேட்டார், அதோடு சரி. அதுக்கப்புறம் சார் நீங்கள் ஏந்திரிக்கலான்னு சொன்னாங்க, அவ்வளோதான் தெரியும். நடுவில் என்ன நடந்துன்னு எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே வந்து அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். சும்மா பார்சியலாக இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுறத விட இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் மெத்தட். அது எந்த ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து அந்த மெடிசனுக்கு அப்புறமா பெயினும் எதுவும் உண்மையிலே நான் ஃபீல் பண்ணலை, இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. இப்போது நார்மலாக இருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் சாப்பிட்றது அப்படிங்கிறது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபீல் பண்ணி சொல்லணும்.
ஓகே. ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. இப்போ இந்த 4-5 நாளில் என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க? இப்போ 4 நாளில் நான் வந்து இந்த மாம்பழம் அதெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ நார்மலாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம், பொரியல் இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் கடிக்கிற அளவுக்கு இன்னும் அதை வந்து ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் பண்ணலை, பார்ப்போம். ஸோ மெதுவான பொருட்கள் எல்லாமே சாப்பிடலாம். இட்லி, தோசை, சாதம், வேக வச்ச காய்கறி அதை எல்லாமே வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம். ரொம்ப இப்போ கேரட்லாம் சாப்பிட்றீங்கன்னா கேரட் பச்சையாக கிடைக்கிறது, வேக வச்சது சாப்பிடலாம். மீது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.